என்னை பொறுத்த வரைக்கும் கடவுள் ரொம்ப பிரச்சனையில் இருக்கிறார் போடுறது. அதனால தான் ஃபுல்லாக காமெடி நடிகர்களாக பார்த்து வர வச்சுட்டு இருக்கிறார். நாங்கள் எவ்வளோ துயரத்தை தான் நாங்கள் வந்து நம்ம அண்ணன் மயில்சாமண்ணனாக விவேக் சாராக இருக்கட்டும், ஏதோ ரோபான், எல்லாமே நாங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி. நான் சினிமாவில் எல்லாம் கஷ்டப்பட்டு காலத்தில் ஓடி ஓடிட்டு இருக்கிறப்ப முதல்ல எங்களை எல்லாம் மேடையில எல்லாம் ஏற்றி அழகு பார்த்த மனுஷன் கொட்டாச்சு. இது ஒரு வேறு மாதிரி இருக்கும். இங்கே வந்து ஒன்று பண்ணு அப்படின்னு சொல்லி போட்டு மேடையில் எப்படி பண்ணணும். கமல் சார் மேலே அவ்வளோ கடந்த ஒரு அன்பு பாசம். தூங்கிட்டு இருக்கிறப்போ ஒரு 2-3 மணிக்கு அவரை எழுப்பி கமல் சாரோட படம், இந்த படம் எப்போ மாம்சம் இந்த படம் வந்துச்சு அப்படின்னா 1982 இத்தனாம் தேதி இந்த மாதம்னு சொல்லக்கூடிய ஒரு அவ்வளோ மெமரி, அவ்வளோ அவர் மேலே வச்சிருந்த பாசம். காமெடி நடிகர்களுக்கு எத்தனையோ பேர் அடுத்த கட்டங்கள் வர்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு முன்னோடியே நீங்கினவர் ரோபோ சங்கர். இப்படி தான் நம்ம டேலண்ட்டை வளர்த்திக்கணும், இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு வரணும். அவர் ஒரு அடையாளமாக நிற்கிற ஒரு மனுஷன், அவ்வளோ டேலண்ட். ஒரு மேடையில எல்லாம் வந்து ஒரு ப்ரோக்ராம் முடிஞ்சு அந்த சட்டை பந்தலெல்லாம் கட்டிட்டு போனாலும் ரோபா வந்து வர முடியாது. ஏன்னா அவர் மேலே ஃபுல்லாக அனுமதியாக பெயிண்ட். ஒரு அழகாக அந்த பட்டாங்குச்சி குடிக்கிறது கூட அதில் மண்ணெண்ணெய் ஊற்றி தொட்டு ஃபுல்லாக ஒரு ராலிகள் ஒரு மாதிரி ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக தொடச்சி எடுத்து கழுவி ஒரு 3-4 மணிக்கு ப்ரோக்ராமை முடிச்சு போட்டு கிளம்புறாங்க. அவ்வளோ சீரியஸ்னஸ், அவ்வளோ சீரியஸாக இருக்கிற இடத்த ஒரு கூட்டம் இருக்குதுன்னா அந்த இடத்துல ரோபானா வந்து இருக்கிறாருன்னு அந்த அளவுக்கு ஒரு கூட்டத்தை சேர்த்து வச்சுக்கிட்டு அவ்வளோ இதை வந்து பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு மனுஷன். இந்த செகண்டை கூட நாங்கள் யாருனாலையும் வந்து அதை ஏற்றுக்கவே முடியல, இப்படி நடந்துருச்சா அப்படின்னு. ஏன்னா இடையில எல்லாம் வந்து உடம்பு கொஞ்சம் சரியில்லை, அது இதெல்லாம் ஆன உடனே தேடி வர்றப்போ வந்து பாடுறா அதுதான் ரோபானா எப்படி வந்துட்டாரு பார்த்தியா அப்படின்ட்டு எல்லாரையும் மூக்கு மேலே விரலை வச்சு பார்க்குற அளவுக்கு ஒரு மனுஷனாக இருந்தார். அதுக்கப்புறம் என்ன திடீர்னு இந்த மாதிரி ஒரு நிகழ்வை வந்து யாராலையும் ஏற்றுக்க முடியல. அவர் ஆன்மா வந்து கண்டிப்பாக சாமி அடைகிறது. அவருக்கு குருவாக நினச்சிக்கிட்டு இருக்கிற கமல் சார் எல்லாம் வந்துட்டு போனாங்க. கண்டிப்பாக அவருடைய ஆன்மா கண்டிப்பாக சாமி போதும்.